ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் மஹால் மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போய் ஒரு சுற்றி பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நானும் என் பசங்களும் போனோம். இது பார்த்திங்கன்னா, எத்தனையோ நாள் மதுரை போயிருக்கோம். ஆனால் இதை போகணுன்னு தோணலை. ஊருக்கு போக வர அந்த மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு போவோம். இது ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருக்குது. திருமலை நாயக்கர் மஹால் 1960வது ஆண்டில் வந்து திருமலை நாயக்கர் அவர் தான் வந்து இது கட்டியிருக்காரு. 1000 தூண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரில, நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் சூப்பர் காற்றுங்க. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. வெதர் சூப்பராக இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா காக்கா பறவைகள் வந்து இது பண்ண அந்த இடத்த டஸ்ட்டாக ஆக்கிறது போல். ஸோ அதனால் வந்து வலை அடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, டூரிஸ்ட்டு நிறைய பேர் வரலாம். யார் வேணாலும் வரலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வெறும் 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. நல்லா இருக்குது. எப்படி தான் அந்த காலத்தில் இப்படி கட்டினாங்கன்னு தெரில. ஒரு வீடு கட்டினாலே ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே பெயிண்ட் அடிக்கலை, மெயின்டைன் பண்ணலைன்னா அது வந்து கீறல் விட்டுருது. இத்தனை நூற்றாண்டாச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்கு. ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க, நல்லா கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபேன் எதுவும் கிடையாது. ஆனால் காற்று ஜிலு 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 ஜிலுன்னு காற்று. எப்படி பிளானு எல்லாமே வந்துட்டு அதிலே இருக்குது. நாங்கள் உட்காந்துருந்தோம், நடந்தோம், நின்னோம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனோட டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக அது க்ரியேட்டிவாக நல்லா கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து இந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது வீக்கெண்ட் இல்லையா, அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 1000 தூண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய படம், மூவிஸு, சாங்ஸு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதனோட பேக் சைடு இந்த பக்கத்தில் தான் வந்து இதை எழுதியிருக்காங்க. எப்படி கட்டுனாங்க, எந்த வருஷம், என்ன டீட்டெயிலுன்றதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது அதனுடைய பிளானு, எங்கேருந்து என்ட்ரன்ஸு என்னன்றதெல்லாம் இருக்குது. வெளியில் ஒரு பார்க் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. காற்று தான். எப்படி தான் இந்த பில்டிங் கட்டி இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மதுரை போனால் இதை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். பாய்.